ஹலோ ஒன் வெல்கம் ராஜன். ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா ஆகதா ஆல் அலாங். ஸோ இந்த சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், எம்சியூ படங்கள் மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வாட்ச் பண்ணி ரிவ்யூன்றது போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதன் வரிசையில் வந்துட்டு ஆகதா ஆல் அலாங். ஸோ இந்த சீரிஸ் வந்துட்டு ஆஃப்டர் வாண்டா வெர்ஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க வாண்டா வெர்ஷன் பார்த்ததுக்கு அப்புறமே கூட நீங்க வந்துட்டு அந்த சீரிஸை வந்துட்டு நீங்க கண்டினியூவா வாட்ச் பண்ணலாம். ஓகேவா? அதுலேருந்து தான் வந்துட்டு கதை தொடர்ந்துட்டு இருக்குன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த சீரிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இந்த சீரிஸ்ல வந்துட்டு மொத்தம் 9 எபிசோட்ஸ் இருக்கு. ஓகே, 9 எபிசோட்ஸும் வந்துட்டு ஈச் அண்ட் எவரி எபிசோட் வந்து லைக் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவா இருக்கும். ஒரு எபிசோட் வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து 40 மினிட்ஸ் இருக்குன்னா அடுத்த இரண்டாவது எபிசோட் வந்து ஒரு 35 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மூணாவது எபிசோட் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். நாலாவது எபிசோட் வந்துட்டு 35 மினிட்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும். ஓகேவா? எல்லாம் ஒரு 50 மினிட்ஸ்க்குள்ளார தான் வந்துட்டு இந்த ஒவ்வொரு எபிசோடும் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க ஓவராலா கலெக்ட் பண்ண பார்த்தா கூட ஸோ நீங்க மொத்தம் இந்த 9 எபிசோடும் பார்த்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 hours பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு டைம் பிடிக்கும். ஓகேவா? மொத்த டியூரேஷன். ஸோ டைம் இருந்தால் ஒரே நேரத்தில் நீங்க பார்த்து முடிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி இந்த சீரீஸ் நான் பார்க்கறதுக்கு லைக் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு ஒரு 3 நாள் எடுத்துச்சு. ஏன்னா வேலை காரணமா வந்தால வந்துட்டு 3 நாள் வந்துட்டு லைக் வந்து பவுஸ் பண்ணி வந்துட்டு 2 நாளுக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? அப்படி வாட்ச் பண்ணனால இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு கதை புரியல. ஓகேவா? அதுவும் நம்ம ஆகத்தா இந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம வாண்டா விஷயம்ல பார்த்துருப்போம். ஓகேவா? வந்திருக்கா, அவளுக்கு வந்துட்டு அந்த இன்னொரு அந்த விச்சோட பவர்ஸ் வந்துட்டு அவனால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பவர் அவகிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ யாரும் எந்த விச்சாலையும் வந்துட்டு நம்ம ஆகத்தாவை வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அட்டாக் பண்ணாலே அந்த பவர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவன் உறிஞ்சு எடுத்துருவான். அதே மாதிரி தான் வாண்டாவும் பண்ணியிருப்பான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் லைக் நான் புதுசா பாக்குறேன். காமிக் புக்ல நான் வந்துட்டு நான் படிச்சது கிடையாது. ஸோ அதுலயும் இந்த கேரக்டர் பத்தி நான் கேள்விப்பட்டது கிடையாது. வாண்டா விஷயம் தான் ஃபர்ஸ்டா பாக்குறேன். ஸோ இவளுக்கு தனி சீரீஸ் இந்த கேரக்டருக்கு நம்ம பார்த்து ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல தான் நான் பார்த்தேன். ஓகேவா? அதுவும் இல்லாம இந்த சீரீஸ் வந்துட்டு லைக் எம்சியூல இருக்கிற டைம்ல ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் கொடுக்குது, ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது வந்துட்டு ஒரு மாதிரி இப்ப மூன் நைட் எல்லாம் பாத்துற போல, இந்த மூன் நைட் சீரிஸ் பாத்துற போல லைக் அது வந்துட்டு ஒரு செப்பரேட்டா நடக்கிற மாதிரி இருக்கும். பட் அது எம்சியூக்குள்ள தான் நடக்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த சீரிஸும். லைக் இந்த எப்படின்னா இப்ப ஆகத்தா வந்துட்டு வாண்டா விஷயம்ல வந்திருக்கான்னு தெரியும். ஸோ இந்த சீரிஸ் வந்துட்டு ஆப்வியஸ்லி எம்சியூல தான் நடக்குது. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எம்சியூல நடக்குது விஷயத்தையோ லொகேஷன்ஸோ எதுவுமே வந்து பேச மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. லைக் இதுவும் வந்துட்டு தனி செப்பரேட்டா நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீரிஸ் நீங்க பாக்குறதும் பார்க்காம இருக்கிறதும் அது உங்க விருப்பம். இப்ப நீங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த படங்கள்லாம் பார்த்து ஆடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த சீரிஸ் தேவையில்லை. நீங்க வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அதோட இலக்கா வச்சுக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸை பார்த்தாடணும்னு கேட்டீங்கன்னா அந்த வருஷத்துல இந்த ப்ராஜெக்ட் வராது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வராது. ஏன்னா ஆகத்தா வந்துட்டு செத்து போயிட்டா, அது ஆவி இருக்கு, அவளுக்கு கோஸ்ட் ஆயிடா. ஸோ அவ வந்துட்டு ஒரு கோஸ்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்குள்ள வந்துட்டு ஒரு மெயின் கேரக்டர் பிளே பண்ணமா அதாச்சும் இம்பாக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்காதீங்க. ஓகேவா? பட் இது வந்துட்டு நீங்க ஒரு ஃபீமேலா ஒரு லேடி கேர்ளா இருந்தீங்கன்னா, ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் நீங்க பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு முழுக இந்த சீரிஸ் ஃபுல்லா வந்துட்டு எல்லா ஃபீமேல் ஆக்டர்ஸ் தான் பிளே பண்ணிருக்காங்க. ஓகேவா? மெயின் லீடே ஃபீமேல் தான். ஓகேவா? இந்த படத்துல ஒரு பாய் கேரக்டர் இருக்கு. ஓகேவா? அந்த பாயும் வந்துட்டு ஒரு மாதிரி கே கேரக்டர் தான் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. லைக் வந்துட்டு அவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி. ஓகேவா? ஸோ வந்துட்டு எப்படி பார்த்தாலும் இது வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஃபீமேல் ஓரியன்டா தான் ஃபுல்லா வந்துட்டு இந்த சீரிஸ் முழுக்காவே இருக்கும். எங்க பார்த்தாலும் பொண்ணுங்க தான். ஓகேவா? எல்லாம் லேடிஸா தான் இருப்பாங்க. ஓகேவா? அதுல எனக்கு வந்து பிரச்சனையும் இல்லை. என்ன இந்த ஃபீமேல் இருந்துட்டாலே வந்துட்டு ஃபீமேல் இருந்தா போதும், ஃபெமினிசம் வச்சு நம்ம கதை எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாம கதையில நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு எடுத்த விதமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு அது காமிச்ச விதம் ஓகேவா, லைக் வந்துட்டு மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. லைக் வந்துட்டு கதை வந்துட்டு முன்கதையை காமிக்கிறாங்க, அப்புறம் பின் கதையை காமிக்கிறாங்க. லைக் வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க, இன்னமும் சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் எனக்கு சரியா வாயில வர மாட்டேங்குது. லைக் நான் லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லீனியரா கதை போகுது. லைக் வந்துட்டு ரிசல்ட்ல காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்ட்ல ஒரு கதையை காமிக்கிறாங்க, அப்புறம் இங்க இருந்து கனெக்ட் ஆகுது. லைக் வந்துட்டு லைக் அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஓகேவா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த கொண்டுட்டு போன அந்த காட்சியை சொல்றேன். ஓகேவா? சீன்ஸ் பை சீன்ஸா வந்துட்டு இந்த ஸ்கிரீன் பிளேக்கு நகர்த்தி கொண்டு போன விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ விஷுவலி பாக்குறப்போ வந்துட்டு ஏகப்பட்ட விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் அவளதான் யூஸ் பண்றேன். ஓகேவா? கொடுத்துருக்கிற பட்ஜெட்டே கம்மியா இருக்கனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், மேக்கப்ஸா இருக்கட்டும், ஓகே, செட்ஸா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு தெளிவா தெரியுது. நீங்க வந்துட்டு
இது சீரிஸ் பார்க்குறவங்க உங்களுக்கு தெளிவா தெரியும். நீங்க பிக் ஸ்கிரீன்ல அதாவது வந்துட்டு டிவில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். சில இதெல்லாம் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் தான் கிரீன் ஸ்கிரீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பட் அதுவும் வந்துட்டு ஓவரா இல்ல. ஓகேவா, எல்லாமே ஒரே இந்த செட்டுக்குள்ளேயே லைக் வந்து கிரீன் ஸ்கிரீன்லேயே நடிச்சு முடிச்சிடலாம் அப்படிலாம் எடுக்காம முடிஞ்சளவுக்கு அந்த செட்டு ப்ராப்ஸ் இந்த காஸ்டியூம்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிகலா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அழகாவே கச்சிதமா தெரியுது. மேக்கப்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. அந்த காஸ்டியூம்ஸ்லாம் கொடுத்தது அந்த விதம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. அண்ட் வந்துட்டு இதுல நடிச்ச ஆக்டர்ஸ் ஓகேவா, மெயின் லீட் ஆக்டர்ஸே நம்ம கேத்ரின் ஹேன் அவங்க தான் வந்துட்டு ஆகத்தாவா ப்ளே பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அவ வந்துட்டு வில்லி தான் ஓகேவா, வில்லன் தான், ஒரு 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 வில்லி கேரக்டர் தான். பட் அவக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு நியாயப்படுத்துற மாதிரி ஒரு எமோஷன் சீக்வன்ஸை வச்சு ஒரு நியாயப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் வரும் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மேல ஒரு பரிதாபம் வரும் ஒரு சீன்ஸ்லாம். அவளுக்கு அந்த கடைசியில ஒரு ஒரு நடு சில சீன்ஸ்லாம் வரும் ஓகேவா. அதெல்லாம் நீங்க வந்துட்டு கொஞ்சம் பரிதாபம் பண்ணீங்க. ஓ, அவளுக்கு தெரியாம தான் பண்றா பாரு இந்த விஷயம், நான் தெரியாம பண்றா, லைக் அவ வந்துட்டு ஒரு ஒரு நிலையிலே இல்ல, ஸ்டேபிளா இல்ல, அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அவ வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினைப்பீங்க. அப்புறம் பார்த்தா ட்விஸ்ட் அடிப்பா. அவளே வந்துட்டு என்னதான் என்ன பண்ணாலும் ஆகத்தா இஸ் ஆல்வேஸ் ஆகத்தா ஓகேவா. அவ எப்பவுமே வெளிதான் ஓகேவா. அப்படி இருக்கும். ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும் அவளை பார்த்தாலே. ஆகத்தா என்னடா இப்படி மோசமா பண்றா, லைக் எப்படி ஏமாத்துறா, இப்படிலாம் ட்விஸ்ட் அடிக்கிறா, எப்படிலாம் மேனிபுலேட் பண்றா, அந்த மாதிரி இருக்கும். நீங்க படுறதுக்குள்ளேயே வந்துட்டு வெறுக்க ஆரம்பிப்பீங்க. லைக் வந்துட்டு அவன் கேரக்டர் சொல்றேன், பட் அவன் நடிச்சவங்களை வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க அவ்வளவு பெர்ஃபெக்டா வந்துட்டு நடிச்சு கொடுத்துருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு எந்த ஒரு ஆக்டர்ஸ்கிட்டையும் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க ஓகேவா. ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் யாருக்கிட்டன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு பட்டி லூப் பொன் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பேர் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆஸ் அ லிலியா அந்த கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாங்க ஓகேவா. அவங்களுக்கு வந்து கதைக்கு வந்துட்டு 450 years ஓல்ட். அவங்க ஒரு விச்சு பழைய விச்சு. அவங்களால வந்துட்டு இந்த பாத என்ன அது என்ன பாத ஜோசியம் பார்ப்பாங்களா, பாம் ஹேண்ட் ரீடிங்னு சொல்லுவாங்களே. ஸோ அதை பார்க்குற ஒரு விச்சு ஓகேவா. ஸோ அதை வந்துட்டு படத்தெல்லாம் நிறைய ஏகப்படுத்து பார்த்துருப்போம். இல்லாட்டி வந்து இந்த நம்ம கை ரேகையை வச்சு ஜோசியம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஜோசியக்காரவங்க வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஓகேவா. அவங்க பர்சனல் லைஃப்ல சொல்றேன். ஸோ அவங்க ஒரு விச்சு, அவங்களுக்கு ஒரு அந்த ட்ரையல்ஸ் இப்போ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த இதுல ஓகேவா. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட இது. என்னோட அவங்க கூட சேர்ந்து இந்த கவன்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட விச்சஸ் டீமை வந்துட்டு சேர்ப்பாங்களா. அந்த டீமுக்குள்ள வந்துட்டு கிட்டத்தட்ட 4 பேர் இருப்பாங்க. நம்ம லிலியா, ஜெனிஃபர் அண்ட் வந்துட்டு நம்ம ஆலிஸ், அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஹார்ட்னு நினைக்கிறேன். அவங்க பேரை நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ யா, மிஸ்ஸஸ் ஹார்ட் மொத்தம் 4 பேர் இருப்பாங்க ரைட்டா. ஸோ அவங்களோட சேர்த்து நம்ம ஏகத்தாக்கும் வந்துட்டு லைக் மொத்தம் 5 பேருக்கு வந்துட்டு அது ஒரு அந்த ட்ரையல்ஸ் ஓகேவா. அவங்க அந்த அந்த ஒரு அந்த மேஜிக்ல அந்த டோருக்குள்ள போவாங்களே ஓகேவா. அந்த சக்தியை திரும்ப எடுக்கிறதுக்கு வந்து அந்த இடத்துக்குள்ள போவாங்க ஓகேவா. ஸோ அங்க போறப்போ வந்துட்டு அவங்க ஒவ்வொரு அந்த இடத்துக்குள்ள போனாலே அவங்களோட செல்ஃபை சோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஓகேவா. ஸோ அந்த விஷயங்கள் இருக்கிறப்போ வந்துட்டு இந்த ட்ரையல்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி ட்ரையல்ஸ் கொடுப்பாங்க. லைக் வந்துட்டு அவங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு ட்ரிகர் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்கும் ஓகேவா. அது வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எப்படி வந்துட்டு எதிர்கொள்றாங்க, அவங்க எப்படி அவங்களோட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு கேரக்டருக்கு அந்த ஒரு ஸ்பேஸை கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுலயும் வந்துட்டு நம்ம லிலியாக்கு கொடுத்த அந்த அந்த ட்ரையல் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் வந்துட்டு அவங்க பாஸ்ட்டுக்கும் ப்ரிசனுக்கும் வந்து போவாங்க. அவங்களோட யங்கர் வெர்ஷனை காமிப்பாங்க, அதுக்கப்புறம் ஓல்டர் வெர்ஷனை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரையல்ல வந்துட்டு அந்த காட்டை வந்துட்டு கரெக்டான காட்டை அந்த பிளேஸ் பண்ணணும் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. கரெக்டான காட்டை பிளேஸ் பண்ணாதான் மேலேருந்து கத்தி ஸ்வாட் வந்து மேலேருந்து கீழே விழுவோம். அந்த மாதிரி ஒரு ட்ரையல் வச்சிருப்பாங்க. லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேம் கொடுப்பாங்க. அதை ஜெயிச்சிங்கன்னா தப்பிச்சு வரலாம், லைக் வந்துட்டு அதை வந்துட்டு கடந்து வரலாம், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. லைக் எனக்கு அந்த சீக்வன்ஸ்லாம் பாக்குறதுக்கு எனக்கு அந்த ஒரு கேம் விளையாடுவோம்ல, ஒரு சேலஞ்சிங்கான கேம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப ரொம்ப அது ஒரு அழகான ஐடியா எனக்கு கண்டிப்பா சொல்லுவார். ரொம்ப சூப்பரான ஐடியா, எவன்டா யோசிச்சது அப்படிதான் கேட்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீக்கெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வில்லியம் ஒரு கேரக்டர் ஜோ வந்துட்டு பிளே பண்ணியிருப்பாரு அந்த பையன். ஸோ அவர் வந்துட்டு ஆக்சுவலி வில்லியம் கெப்லன் சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டர் அவர் வந்துட்டு இறந்து போயிட்டனால வந்துட்டு அதே நேரத்துல நம்ம வாண்டா விஷயம்ல வந்துட்டு கடைசி எபிசோட்ல வந்துட்டு நம்ம வாண்டா அந்த எக்ஸ்லாம் வந்துட்டு லைக் எக்ஸ்லாம் வந்துட்டு லைக் முடிப்பால லைக் வந்துட்டு அவர் எல்லாத்தையும் அழிப்பா. அவர் கிரியேட் பண்ண அந்த எக்ஸ் வந்துட்டு அழிப்பால. அழிக்கிற நேரத்துல அவ உண்மையா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அவரோட சொந்த பிள்ளைங்க, ஐ திங்க் வந்துட்டு டாமி அண்ட் விக்கன்,
ஓகேவா, இவன் ஒருத்தர் இருப்பான் ஓகேவா. ஸோ அவனோட விக்கனோட அவனோட ஸ்பிரிட் வந்து லைக் ஆத்மா வந்துட்டு இவருக்குள்ள பூந்துரும். லைக் வந்துட்டு மறுபிறவி மாதிரி வந்துடும் ஓகேவா. சோ இந்த விக்கன் வந்துட்டு அவனோட தம்பி ட்வின் பிரதர் வந்து டாமி எங்கன்னு தேடுற கதை ஒரு சைடு போவோம் ஓகேவா. பட் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்க போறீங்க, இந்த சீரிஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்கன்னா கதை எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப கதை புரியல, எனக்கே புரியல, கதை புரியாது உங்களுக்கு ஓகேவா. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு எபிசோட் பார்த்துட்டேன். 6வது எபிசோட் போற கட்டி எனக்கு போர் அடிச்சிருச்சு. என்னடா கதை இது, யாரா இவங்க, எவனா இது, பேசுறதும் புரியல, என்னடா பண்ண போறீங்க, என்ன தாண்டா உங்களோட எதை தேடிடா போறீங்க, அப்படிதான் முடிஞ்சிச்சு. சரி திரும்ப கோட்டெல்லாம் அடிச்சுட்டு முதல்ல கோட்டை போடுறா ஓகேவா. அந்த மாதிரி சொல்ற மாதிரி நான் திரும்ப உட்காந்து பார்த்தேன். எபிசோட்ல இருந்து என்னோட அது கூட பிரேக் டவுன்ஸ் எல்லாம் கேட்டுட்டேன் ஓகேவா. நம்ம மொக்க கேமெண்ட்ரிஸ் சேனல்ல இருந்து வந்துட்டு அவர் ஒவ்வொரு எபிசோடையும் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி வச்சிருப்பல, அதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரேக் டவுன் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் அந்த எபிசோட பார்க்கும் போது அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் கதை. லைக் வந்துட்டு நம்ம ஆகத்தாக்க இப்ப பவர் இல்லை ஓகேவா. ஒண்ணு யாராச்சும் அவங்க பவரை வச்சு இவளை அட்டாக் பண்ணணும், அதுல இருந்து அந்த பவரை உறிஞ்சு அவளோட அந்த பவரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிப்பா. இல்லாட்டி அந்த ஒரு ரிச்சுவலை செஞ்சு அவ வந்துட்டு அந்த பவர் ரிச்சுவலை செய்யற மாதிரி செஞ்சு இருக்கிற மற்ற விச்சஸ் எல்லாம் கூட்டிட்டு இருந்தா அவங்களோட பவர்ஸ் எல்லாம் கெயின் பண்றதுதான் அவளோட வேலை. பேசிக்கலி ஏமாத்தி மற்ற விச்சஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து மண்டையை கூட்டிட்டு வந்து மற்றவங்க விச்சஸோட பவர் எல்லாம் உறிஞ்சு எடுக்கிறது ஒரு பிளானா இருந்திருக்கு. லைக் கடைசியில இந்த கதை ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, லைக் வந்து திரும்ப ரெண்டாவது தடவை உட்காந்து பார்த்தல, அப்ப தான் தோணுச்சுன்னா ஏகத்தாக பவர் போச்சு, திரும்ப அந்த பவர் கெயின் பண்றதுக்கு தான் கதை போகுது. வந்து அவளுக்கு கடைசியில பவர் கிடைச்சா இல்லையா, இதுதான் கதையா போகுதுன்னு நினைக்கிறப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த விக்கன் கேரக்டர்னு சொல்லிட்டு நடுவில் கூட்டு வந்து ட்விஸ்ட் அடிச்சாங்க ஓகேவா. அவன் வந்துட்டு அவனோட கதை வந்துட்டு விக்கன் அவனோட ஆவி அவனோட தம்பியை தேடுற கதை ஓகேவா. அவன் டாமி எங்க இருக்குன்னு தேடுற கதை. அவன் ஒரு சைட்டு வரான், அவன் வந்துட்டு அகத்தாவை மீட் பண்றான். இப்ப இங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு ஓகே. அதை விட்டுட்டு அங்க ஒரு டெத்துன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரா. டெத்துன்னு சொல்லிட்டு யாரும் உங்களுக்கு தெரியும், காமிக் புக் நீங்க படிச்சிருந்தா டெத் வந்துட்டு காமிக் புக்ல நம்ம டேனஸோட கேர்ள் ஃப்ரெண்ட், லைக் வந்து லவர் ஓகேவா. நம்ம டெத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் படிச்ச வரைக்கும் நான் சொல்றேன், டெத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு டேனோஸ் வந்துட்டு அந்த கான்லெட் இன்ஃபினிட்டி கான்லெட் எடுத்து ஸ்னாப்பே போட்ட பாரு வரும். நம்ம டெத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பாதி லைஃப் அழிச்சிருப்பானா பாத்துக்கோங்களேன், எப்படிப்பட்ட புனிதமான காதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் டீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவளுக்கு ஒரு மேக்கப் போட்டு அந்த ஒரு எலும்பு கூட மூஞ்சிலாம் வந்துட்டு ஃபேஸ்லாம் வச்சிருப்பாங்க. லைக் அது மேக்கப்பா இல்லை வந்துட்டு விஎஃப்எக்ஸ் எனக்கு தெரியல, பட் பாக்குறதுக்கு அவளை மேக்கப் மாதிரி தான் இருந்துச்சு. லைக் வந்துட்டு ரியலா இருந்துச்சு, ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் தான் எனக்கு கொடுத்துருந்துச்சு. அது ரொம்ப சூப்பரா புல் ஆஃப் பண்ணிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நடுவில் நம்ம டிஸ்னியோட இந்த மூவி என்னது விசார்ட் ஆஃப் ஓஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மெலிஃபிசன்ஸ், அதோட கேரக்டரோட மேக்கப் அந்த லுக்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் முழுசா வந்துட்டு சீரியஸை பார்த்து முடிச்சிட்டேன் ஓகேவா. திரும்ப உட்காந்து மறுபடியும் கோட்டெல்லாம் அழிச்சு மறுபடியும் முதல்ல இந்த கோட்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது தடவை உட்காந்து பார்த்தேன் ஓகேவா. அதனால தான் இவ்வளவு லேட் ரிவ்யூ பண்றதுக்கு ஓகேவா. 3வது தடவை உட்காந்து பார்த்தப்பதான் கதை இப்படி போதா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுச்சு. நீங்க இந்த மாதிரி கதையை வந்துட்டு அவங்க எடுத்த விதமே நம்ம ரிப்பீட்டா வாட்ச் பண்ணணும்னு தான் சொல்லி எழுதியிருக்காங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ கண்டிப்பா புரியாது உங்களுக்கு. மொத்தம் 9 எபிசோட ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்து பாத்தீங்கன்னா புரியவே புரியாது. 2வது உட்காந்து தடவை பாருங்க, மேபி சிலவங்களுக்கு சீக்கிரம் புரியுற மைண்ட் செட் இருந்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் எனக்குலாம் வந்து 3வது தடவை உட்காந்து பார்த்தப்பதான் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஓகேவா. பிகாஸ் அந்த ட்விஸ்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு, எதை நோக்கி போகுது, இதெல்லாம் நடந்திருக்கு. லைக் பார்க்கும்போது இந்த சீரிஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு ரிவர்ஸ்ல பாக்கணும். எனக்கு தெரிஞ்சு 9, 8, 7, 6 அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ்ல பார்த்தா தான் உங்களுக்கு புரியான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க ஓகேவா. சொல்லிட்டு மறுபடியும் நீங்க உட்காந்து பாக்குறப்போ நீங்க வந்துட்டு இந்த எபிசோட் வந்து நீங்க ஷஃபிள் பண்ணலாம். எந்த எபிசோட முதல் பாக்குறது, எந்த எபிசோட பின்னாடி பாக்குறது அப்படின்னு நீங்க ஷஃபிள் பண்ணலாம் ஓகேவா. லைக் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு எபிசோட் 9 நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு எபிசோட 5 அந்த மாதிரி தொடர்ந்து அந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கும். 1, 2, 3 நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் நீங்க ரீவாட்ச் பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஐடியா வரும். அப்ப நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு அந்த கதை வந்துட்டு எதை நோக்கி போய்கிட்டே இருக்கு, இப்ப இப்படி நடக்குது, அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க. ஆனா நீங்க ரிப்பீட் வாட்ச்க்கான வேல்யூ இருக்குங்க. அந்த மாதிரி தான் ரைட்டிங்க புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ரைட்டிங், செம்மையான ஒரு ஐடியா வந்துட்டு புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு பெஸ்டான சீரிஸா கேட்டீங்கன்னா கிடையாது. பட் அந்த மார்வல் எனக்கு தெரிஞ்சு இதுல தான் இந்த சீரிஸ்னு சொல்ல அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, சீரிஸ்னா இந்த பேட்டர்ன், அது இந்த பேட்டர்னை இதுல தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சீரிஸ் எப்படி இருக்கும், ஒரு டிராமா சீரிஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ டிராமா சீரிஸ் நல்லா கேட்டுக்கங்க. இந்த படத்துல அவ்வளவு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸே இல்லைங்க, ஆக்ஷனே இல்ல, சண்டை போற சீன் இருக்கு.
நானும் நினைச்சேன் நம்ம வாண்டா விஸ் சேகட்டா மாதிரின்னு வாண்டா ஷோன்ல இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், ஒரு தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நம்ம ஆகத்தா விஸ் டெட்டுன்னு சொல்லிட்டு அதை சப்புன்னு முடிச்சிட்டேங்க. அது சுத்தமா எனக்கு விருப்பமே இல்லை. அது எனக்கு பிடிக்கவே இல்லை உண்மையிலே. அந்த ஃபைட் சீன் சிம்பிளா முடிச்சு விட்டாங்க. ஓகேவா, அதுவும் கடைசி 8வது எபிசோட்னு நினைக்கிறேன் சிம்பிளா முடிச்சுட்டு 9வது எபிசோடு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எமோஷனலா கனெக்ட் பண்ண வைக்கிறாங்களா. ஓகேவா, அதுக்கப்புறம் ஐகத்தா செத்து போயிட்டா, அவளை திரும்ப ரிட்டர்ன் கூட்டிட்டு சொல்லிட்டு அவளோட ஆவியை கூட்டிட்டு வந்து, அதுக்கப்புறம் அந்த ஆவி வந்துட்டு நம்ம விக்கனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, லைக் அவன் தம்பியை டாமியை கண்டுபிடிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் வந்து கடைசியா காமிச்சு முடிச்சு விட்டுருப்பாங்க. ஓகேவா, அந்த ஃபினாலியே எனக்கு வந்து கிளிஃப் ஹேங்கரா தாங்க ஃபீல் ஆகுது. லைக் வந்து இதுக்கும் அடுத்த பார்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. வேணாம், இதோட நிற்பாட்டிங்க அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேவா, ஏன்னா பார்த்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகேவா, ஒன்ஸ் அந்த கதை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அது இன்ட்ரெஸ்டிங்கா வர ஆரம்பிக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா ஆக ஆரம்பிக்குது என்னைய பொறுத்த வரைக்கும். ஸோ வந்துட்டு நீங்க இதுக்கு ரிப்பீட் வாட்ச்ங்கிறது மஸ்ட். ரிப்பீட்டா நீங்க வாட்ச் பண்ணியே ஆகணும். ஓகேவா, பட் நீங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்காக வந்துட்டு ரிப்பீட் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேணாம். டைம் இருந்தா நீங்க இந்த வாட்ச் பண்ணி பாருங்க இந்த சீரீஸை. எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான சீரீஸ், பெஸ்டான சீரீஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த எஃபர்ட்ங்கிறது வந்துட்டு தெரியுது, இதுக்கெல்லாம் எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஓப்பனா தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு செம்மையா பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு பின்னிருக்காங்க. ஓகேவா, அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ எல்லா கேரக்டர்ஸும் சூப்பரா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணி இந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மியா தான் இருக்கு. அந்த கம்மியான இருக்கிற அளவுக்கு வந்துட்டு கதையில கொஞ்சம் மேட்ச் பண்ணி ரொம்ப நல்லாவே இருக்கு. சில டைரக்ஷன் ரொம்ப நல்லாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல தான் எம்சியூல மொத மெஃபிஸ்டோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நான் இந்த சீரீஸ் மெஃபிஸ்டோன்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபர் சொல்லுவாங்க ஒரு டயலாக் மூலியமா, மெஃபிஸ்டோவா திரும்ப ரிவைண்ட் பண்ணி திரும்ப கேட்டேன். ஆமா உண்மையிலே மெஃபிஸ்டோ தான், மெஃபிஸ்டோ காட்டுக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு மெஃபிஸ்டையும் காட்டல. கடைசியா காமிச்சாங்க இப்ப ரீசெண்டா ஐநாட் சீரீஸ்ல. ஓகேவா, அதுவும் அந்த கப்பு கலக்கல சீன்ல வந்துட்டு போயிருவாரு. ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான் வந்து போயிருப்பாரு. இதுல ஒரு டீஸ் பண்ணாங்க, ஒரு செகண்ட் தான், ஒரு வார்த்தையில தான் டீஸ் பண்ணாங்க மெஃபிஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மெஃபிஸ்டோவை டீஸ் பண்ணிருக்காங்க. இந்த எபிசோட்ல தான் இந்த சீரீஸா டீஸே பண்ணிருக்கீங்க. ஓகேவா, அது முடிஞ்ச அளவுக்கு பெரிய விஷயம் தான். பட் எனிவேஸ் இதுக்கப்புறம் மெஃபிஸ்டோ பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் இந்த சீரீஸ் நீங்க பாத்தீங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி உங்க தாட்ஸ் அண்ட் விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். தேங்க் யூ ஃபார் டேக் கேர். பாய்.